கட்டி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா பின்னாடி க்ளீன் பண்ணும்போது கீழே அதுக்கு என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் தேவையான துணி வந்து விட்டாச்சு வந்துட்டேன். உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்னா எங்கெல்லாம் பின் பண்ணலாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்றத சொல்றேன். முந்தி வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து விழற மாதிரி இருந்ததுன்னா வந்து நீங்க ரொம்ப க்ளோஸா எடுத்துட்டு போக வேணாம் சாரியை. ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டோன் சாரீ தாங்க எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லா ஒர்க் சாரீ. அதை வந்து எப்படி அழகா ஃபிட்டா கட்டுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட் பண்ணி கட்டிக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நீங்க நல்லா டைட் பண்ணி இன்ஸ்கர்ட்டை கட்டிட்டு சாரியோடைய எண்ட் எடுத்துக்கலாம். எண்ட் எடுத்துட்டு நாட் போட்டுட்டு இப்போ டக்கின் பண்ணிங்கன்னா டக்கின் பண்ணும்போது கீழே வந்து ஹைட் பார்த்துக்குங்க. ரொம்ப கீழவும் வேணாம், ரொம்ப சாரி தூக்குன மாதிரி இருக்க வேணாம். கரெக்டாக உங்கள் ஹைட்க்கு ஏற்ற மாதிரி டக் பண்ணிக்குங்க. இந்த நாட் வந்து எதுக்கு போடுறோம்னா சாரி கொஞ்சம் மூவ் ஆகாமல் டைட்டாக இருக்கிறதுக்கு தான் நாட் போட்டு நம்ம டக் பண்ணுறது. டக் பண்ணும்போது சாரியை இப்படி சுருட்டி டக் பண்ணாமல் கொஞ்சம் மடித்த மாதிரி டக் பண்ணுங்க. அப்போ நீட்டாக இருக்கும் பார்க்க. வந்து சுற்றி வரும்போது சில பேர் சாரி கட்டும்போது கட்டி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த துணி வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி இப்படி சுற்றும் போது அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்க வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி கட்டி பாருங்க. தேவையான துணி வந்து விட்டாச்சு. விட்டுட்டு லைட்டாக ஃப்ரண்ட்ல வந்து இந்த துணியை வந்து டக் பண்ணிக்கோங்க. டக் பண்ணிட்டு நம்ம பல்லு ஃப்ளீட் வந்து எடுக்க போறோம். இந்த ஒர்க் சாரி வந்து அங்கங்க பின் பண்ணா நல்லா இருக்காது. சாரினா கூட நம்ம அங்கங்க பின் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் சாரிக்கு வேணாம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஷோல்டர்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா தூக்கி பிடிச்சிட்டு ஃப்ளீட்ஸ் எடுங்க. அப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் எடுத்தோடனே ஷோல்டர்ல போட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் எடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து எனக்கு முந்தி வந்து இந்த ஹைட் போதும். நான் வந்து எடுத்துட்டு பின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் பின். இப்போ வந்து நம்ம சென்டர் ஃப்ளீட் வந்து எடுக்க போகிறோம். சென்டர் ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்க துணியை நல்லா டைட் பண்ணி இழுத்து பிடிங்க. இழுத்து பிடிச்சிட்டு கரெக்டாக உங்கள் பெல்லிலேருந்து இந்த மாதிரி கை வச்சு கொஞ்சம் துணி விட்டுருங்க. ஏன் இந்த துணி விடுறோம்னா சைட் ஃப்ளீட்ஸுக்காக வந்து நம்ம இந்த துணி விடுறோம். அப்போ அந்த ஃப்ளீட்ஸ் வச்சதான் உங்களுக்கு சைடு பார்க்க வந்து அழகாக இருக்கும். அதே மாதிரி துணி விட்டுட்டு சென்டர் ஃப்ளீட் எடுக்கலாம்.
சென்டர் ஃப்ளீட் எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சென்டர் ஃப்ளீட் எடுத்துங்க. உங்கள் கை அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் சென்டர் ஃப்ளீட் எடுத்துக்கலாம். இப்போ நான் சென்டர் ஃப்ளீட் வந்து எடுத்துட்டேன். சென்டர் ஃப்ளீட் எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி டக் பண்ணுங்க. மொத்தமாக சேர்த்து நீங்கள் டக் பண்ண வேணாம். ஏன்னா தொப்பை இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் குண்டா தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால இந்த சென்டர் ஃப்ளீட்டில் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி உள்ளே டக் பண்ணிக்கணும். இந்த சைடில் இருக்க துணியை வந்து ஃப்ளீட்ஸுக்காக விட்டாச்சு. நம்ம இப்படி விட்டுட்டு மீதி இருக்க துணியெல்லாம் வந்து நம்ம டக் பண்ணிக்கலாம். டக் பண்ணும்போது கீழே ஹைட் பார்த்துக்குங்க. ரொம்ப கீழவும் வேணாம், ரொம்ப தூக்குன மாதிரியும் வேணாம். ஏன்னா ரொம்ப கீழே இருந்ததுன்னா நடக்கும்போது நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால ஹைட் கரெக்டாக வச்சு உள்ளே டக் பண்ணிக்கலாம். உள்ளே டக் பண்ண உடனே அப்படியே விட்டுறாம கொஞ்சம் கை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விடுங்க. அப்போ வந்து தொப்பை இருந்தாலும் இந்த இடம் வந்து உங்களுக்கு குண்டா தெரியாமல் இருக்கும். உள்ள துணியில் வந்து ஸ்ப்ளிட் ஆகிக்கும். கை வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா துணியெல்லாம் வந்து ஸ்ப்ளிட் ஆகிக்கும். இப்போ நம்ம டக் பண்ணியாச்சு சென்டர் ஃப்ளீட். இப்போ சைட் ஃப்ளீட்ஸுக்காக இந்த துணி வந்து இந்த மாதிரி கை இப்படி விட்டிங்கன்னா இந்த துணியை நல்லா டைட் பண்ணுங்க. டைட் பண்ண உங்களுக்கு இந்த இடம் வந்து ஃப்ளீட்ஸ் அதுவே வரும். நல்லா டைட் பண்ணிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு டைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சைடில் வந்து லூஸ் ஆகாது. அதனால இந்த துணியை நல்லா டைட் பண்ணி டக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைட் ஃப்ளீட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நான் நல்லா டைட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு ஷேப் அழகா இருக்குன்னு பாருங்க. லூஸ் விடாம நல்லா இழுத்து டைட்டா நீங்க எந்த அளவுக்கு டக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த இடம் ஷேப் வந்து அழகா தெரியும் சாரி கட்டும்போது. இந்த பேலன்ஸ் இருக்கிற துணியை வந்து பின்னாடியே வந்து நீங்க இது பண்ணாம டக் பண்ணாம இந்த பக்கம் சைடில் கொண்டு வந்து டக் பண்ணுங்க. அப்போ அழகாக இருக்கும். நீங்கள் பின்னாடியே பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட்டாக இருக்க மாதிரி அப்படியே தெரியும் பின்னாடி பார்க்கும்போது. அதனால இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்து டக் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் போட்டு வந்து எங்கெல்லாம் பின் பண்ணலாம், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்றத சொல்கிறேன். ப்ளவுஸ் போட்டு வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். வந்து ப்ளவுஸ் போட்டுட்டு இப்போ சாரீ கட்டிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்னா இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பேக்கில் இழுத்து விட்டு இப்படி டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி சைடில் லூஸ் ஆச்சுனாலும் இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி இப்படி பேக்கில் இழுத்து விட்டு டைட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இந்த சைடும் கரெக்ட் ஆகிடும். இப்போ வந்து இந்த சைட் தெரியுதுன்னா எப்படி கவர் பண்ணலான்னு நான் பின் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் ஃப்ளீட்டை வந்து எடுத்துட்டு இந்த ப்ளவுஸோடு சேர்த்து இப்படி பின் பண்ணுங்க. உள்ளே இருக்க ஃப்ளீட்டை பின் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளீட்ஸ் வந்து மேலே விட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு சைடு வந்து நல்லா கவர் ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பின் பண்ண வேணான்னு நினச்சிங்கன்னா இங்கே பின் பண்ணுற இது வந்து ஃப்ளீட்ஸை வந்து கொஞ்சம் தள்ளி பின் பண்ணுங்கள். அப்போ இந்த இடத்துல எங்கேயும் பின் பண்ண வேண்டியது இருக்காது. உங்களுக்கு நல்லா சைடு தெரியாமல் கவர் ஆகிக்கும் சாரி. முந்தி வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து விழற மாதிரி இருந்ததுன்னா, டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையும் சேர்த்து இப்போ என்னால் பேக்கில் வச்சு பின் பண்ணி காமிக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லா ஃப்ளீட்டையும் சேர்த்து யார்கிட்டனா பின் கொடுத்து பின்னாடி பின் பண்ண சொல்லிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வராது, முந்தி டிஸ்டர்ப் ஆகாது, பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப க்ளோஸாக எடுத்துகிட்டு போக வேணாம். சாரியை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இப்படி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடம் உங்களுக்கு நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால இந்த இடம் வந்து உங்கள் நெக்கு கிட்ட போகாமல் இந்த மாதிரி பார்க்க வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இனிமேல் வந்து நீங்கள் ஸ்டோன் சாரியை வந்து ஈஸியாக வேர் பண்ணிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணுவீங்களா ரெகுலர் யூஸ் சாரி வந்து நான் எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.